ஆமா, என்ன இது? இவங்க கிட்ட வாங்க கூடாதுன்னு நம்ம கடையில எல்லாருக்குமே தெரியும். யாருமே உங்ககிட்ட சொல்லலையா? அப்படியா தாத்தா? எனக்கு தெரியாது தாத்தா. அவங்க நமக்கு கொடுத்த ஆஃபர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனாலதான். என்னது கிழிச்சான்? தரமில்லாத பொருளை கொண்டு வந்து ஆஃபர் கொடுக்கறானா? அவன் என்ன ஆஃபர் கொடுத்தாலும் பரவாயில்ல, அது எல்லாத்தையும் அவன் மூஞ்சிலேயே எரிஞ்சிடும். இனிமே அங்க வாங்கவே கூடாது. அவன் கிட்ட வாங்கினாதானே கட்டிங்க கரெக்டா குடுக்கறான். அத இந்த பெருசு வரவிடாம பண்ணிடும் போல இருக்கே. சரிங்க தாத்தா, இனிமே நான் பாத்துக்கிறேன் தாத்தா. இந்த பாருப்பா, இந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தரமில்லாத பொருளை கஸ்டமருக்கு கொடுக்கலான்னு நம்ம கனவுலையும் நாம நினைக்கவே கூடாது. அப்பதான் நம்ம பேரு கெடாம நாம நிம்மதியா பிசினஸ் பண்ண முடியும். புரியுதா? புரியுது தாத்தா. உடனே என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எல்லாத்தையுமே மாத்திரேன் தாத்தா. தாத்தா, எதுக்கும் ஆடிட்டர் கிட்ட ஒரு தடவை மொத்தத்தையும் பார்க்க சொல்லுங்க. நீங்க எதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு? நீ சொல்றதும் சரிதான்மா. மனோ, உடனடியா ஆடிட்டரோட அப்பாயின்மெண்ட்டை வாங்கு. இந்த 1 மாச கணக்கு வழக்கையும் முழுசா அவரையே பார்க்க சொல்லிடுவோம். அவர் செக் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தா இன்னும் தெளிவா இருக்கும்ல. நம்ம மனசுல பூமி சம்பந்தமா நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அதையெல்லாம் இப்ப சொல்லிட்டா நல்லா இருக்கும். என் மனசுக்குள்ள என்னென்னவோ தோணுது, ஆனா பூமி முன்னாடி இருந்தா பேச முடியல. பூமி ஒரு நிமிஷம். அட விஜய் பாஸ்கர், பொம்மியக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு இந்த கோயிலுக்கு வந்திருக்க? ஒரு எட்டு எங்க வீட்டுக்கு வரணும்னு உனக்கு தோணலையா? இங்க வந்துட்டு உன் நினைப்பு இல்லாம இருக்குமா? நானு ஜி தமிழ் டிவில சரிகமப்பான்னு ஒரு நிகழ்ச்சிக்காக பாட போறேன். அதான் பாட போறதுக்கு முன்னால கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அந்த நிகழ்ச்சி இங்க பக்கத்துல தான் நடக்குது. ஓ சரி சரி சரி. அப்புறம் வேம்பு சார், இவரு விஜய் பாஸ்கர், எங்க ஊர்க்காரரு. வணக்கம் நம்ம சார். ஐயா ஊர்க்காரர்ல அவரோட பையன். இங்க பக்கத்துல தான் ஜி தமிழ் சரிகமப்பா பாட்டு போட்டி நடக்குது. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். வீட்ல நாளைக்கு ஒரு முக்கியமான விசேஷம் இருக்கு, அதனால எங்களால இப்போ வர முடியாத சூழ்நிலை. ஒண்ணு பண்ணு, எங்களுக்காக இங்கே ஒரு பாட்டு பாட. இங்கேயே வா. இப்போ நீ பாடுவியா மாட்டியா? சரி, கண்டிப்பா பாடுறேன். பொம்மியக்கா சொன்னா பாடாம இருப்பேனா? உங்க அதிரசத்தை சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு. சரி பாடு. சரிக்கா. செல்லமா குறும்பா, உண்மையா உரிமையா, செல்லமா குறும்பா, உண்மையா உரிமையா, பாசத்தை கொடுக்க ஒரு தீருக்காடா, அண்ணங்கிட்ட நேசத்தை விதைச்சு தினமும் மகிழ்வாடா. செல்லமா குறும்பா, உண்மையா உரிமையா, செல்லமா குறும்பா, உண்மையா உரிமையா, பாசத்தை கொடுக்க ஒரு தீருக்காடா, அண்ணங்கிட்ட நேசத்தை விதைச்சு தினம் மகிழ்வாடா. ஹே தன்னன்னா நனனா தானன்னா நனனா தன்னன்னா நனனா, ஹே தானனே தன்னே நான தனநானா தானே தானே நானே நானா. சூப்பரா பாடினார்ல. அக்கா, இன்னைக்கு நான் பாட போறது வர்ற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 8 மணில இருந்து 9:30 வரும். மறக்காம பாருங்க. நான் பார்க்காம இருப்பேனா? கண்டிப்பா நானும் எங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் ஒன்னா பாப்போம். சரி வரேன்க்கா. வரேன் சார். சரி. என்ன சாருன்னு கூப்பிடுற? மாமான்னு உரிமையா கூப்பிடு. சரி வரேன் மாமா. சரிங்க. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் இந்த வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்து யாருக்கிட்டயும் போய் சொன்னதே இல்லை. ஆனா இப்போ காலத்தோட கட்டாயத்தால எல்லார் முன்னாடியும்
நடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. என்ன பேப்பர் கிழிஞ்ச மாதிரி இருக்கு? ச்சே, யாரு கிழிக்க போறா? முதல்லயே அப்படிதான் இருந்திருக்கும். நான் தான் பார்க்காம விட்டிருப்பேன். இன்னைக்கு வீட்ல தீர்த்தம் கொடுக்கிற ஒரு விசேஷம் நடக்க போகுது. இந்த விசேஷம் ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு முக்கியம்னு பொண்ணா பிறந்த எல்லாருக்கும் தெரியும். ஆனா எனக்கு தான் அதுல சந்தோஷமா கலந்துக்கிற குடுப்பனை இல்லாம போயிடுச்சு. ஏன்னா சொன்ன பொய்ய நிஜமாக்கிறதுக்காக நானும் வேம்பு சாரும் திருப்பி திருப்பி ஏதேதோ பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப வரைக்கும் என் மனசுக்குள்ள அந்த குற்ற உணர்வு அரைச்சுக்கிட்டே இருக்கு. இந்த விசேஷம் மட்டும் நிஜமாவே நான் கர்ப்பமா இருந்து எனக்கு நடக்கிற மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, சில பேருக்கு சில விஷயங்கள் தான் நடக்கும். என் வாழ்க்கையில இப்படி ஒரு சந்தர்ப்பம் வாய்க்குமா, இல்ல அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கவே இருக்காதான்னு எனக்கு தெரியல. அதனாலதான் கடவுளா பார்த்து இப்படி ஒரு பொய்யான அனுபவத்தை எனக்கு கொடுத்திருக்காரு நினைக்கிறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் மனசார சந்தோஷமா இதை நான் அனுபவிச்சுக்கிறேன். இதை மட்டும் தான் என்னால பண்ண முடியும். சாரி பொம்மி, நான் சொன்ன பொய்க்காக நீயும் சேர்ந்து நாடகம் ஆடிட்டு இருக்கல்ல. ஏற்கனவே நீ எனக்காகன்னு பார்த்து பார்த்து உன்னோட உணர்ச்சிகளை மறைச்சுக்கிட்டு எனக்காக நிறையவே நாடகம் ஆடிட்ட. இப்ப கீழே நடக்கிற சடங்கு மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் ஒரு சடங்கு மாதிரி தான் போயிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் மாத்துறதுக்கு என்னால ஆன முயற்சிய நான் கண்டிப்பா பண்றேன் பொம்மி. எனக்கு குற்ற உணர்ச்சியா தான் இருக்க. நடந்த எல்லா தப்புக்கும் என்ன மன்னிச்சிரு பொம்மி. பொம்மி, வேம்பு சார் வந்துட்டீங்களா? நீங்க இன்னும் வரலையேன்னு தான் என் மனசே சரியில்லை. அதான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். சரி சரி வாங்க கீழே போலாம். இரு இரு, என்ன அவசரம் இப்போ? நில்லு கொஞ்ச நேரம். என்ன வேம்பு சார், எல்லாரும் கீழே காத்துட்டு இருக்காங்க, போலாம். ஓ, இவ்வளவு நேரம் நீ தண்ணி நிக்கும் போது உனக்கு தெரியலையா? நான் வந்ததும் பறக்குற. இரு, நான் உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்கு வேம்பு சார் இதெல்லாம்? நான் என்ன நிஜமாவே வயித்துல குழந்தை வச்சிருக்கேனா? ஏன் நீங்களும் சேர்ந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? பேசக்கூடாது. குழந்தைய சுமக்கிறத விட ரொம்ப கஷ்டம் எதுன்னு தெரியுமா? குழந்தை இருக்கிற மாதிரி நடிக்கிறது தான். அந்த கஷ்டத்தை உனக்கு நான் கொடுத்துருக்கேன்ல. அப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் நடிக்கிறதுக்கான லஞ்சமா இது? ஏய், பிச்சிரு பிச்சி. இப்படி உட்காரு, உட்காரு. கால் எடுத்து மேல வை. எடுத்து வையே. எதுக்கு வேம்பு சார் கொலுசெல்லாம்? சொல்றேன்.
நினைத்தாலே இணைக்கும். இப்பொழுது இலவசமாக காணுங்கள் Zee5 இல்.